அம்மா, அவர்தாம்மா. ஐயா, ஒரு நிமிஷம். நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒன்னு சொல்லட்டும். சொல்லுப்பா. நீங்க சாமியை இப்படி கும்பிடுறது தப்பு. இதுல என்ன தப்பு? இவரு சண்டிகேஸ்வர சுவாமி, இவர் ஒரு செவிட்டு சுவாமி. நம்ம வேண்டுதல அவரு கேட்கணுங்கிறதுக்காக கை தட்டி கும்பிடுறோம். இதுல என்ன தப்பு? நான் எவ்வளவு பெரியவன், என் வயசு என்ன, 2 தலைமுறையை பார்த்த ஆளு, எனக்கு தெரியாதா? தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு விஷயத்த ஒரு தலைமுறையில தப்பா சொல்லி கொடுத்திருந்தா அது தலைமுறையா தொடரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஊர்ல நிறைய நம்பிக்கைகள் இருக்கு, கதைகளும் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல வாய்மொழி கதைகள் திரிஞ்சு வர்றதும் இல்லையா? இப்போ இங்க சாமியா இருக்கிறவரோட பேரு விசார சர்மன். ஐயா, மணியார் நதிக்கரையில இருக்கிற திருச்செநல்லூர்ல எச்சதத்தன் பவித்ரேங்கிற பிராமண தம்பதிகளுக்கு பிறந்தவர்னு கதைகள் இருக்கு. விசாரணன்னா சந்தேகிப்பவன், கேள்வி கேட்பவன் அர்த்தமா. ஓ, அவர் பேருக்கு ஏத்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாராம். சின்ன பிள்ளையா இருக்கையில இவர் ஓடி விளையாடிட்டு இருக்கும்போது அங்க மாடு மேய்க்கிற ஒருத்தர் மாடுகளை குச்சி வச்சு அடிச்சு துன்புறுத்துறத பார்த்து மனசு பொறுக்காம இனிமே நானே மாடு மேய்க்கணும்னு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சிருக்காரு. மாடுகள் மேல இவர் காட்டின அன்புல உருகி மாடுகள் நிறைய பால் சுரந்திருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட விசாரன் தான் எஜமானுக்கு சேர வேண்டிய அளவு போக மீதம் இருக்கிற பாலை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண முடிவு பண்ணாராம். மணியாறுல குளிச்சுட்டு அத்தி மரத்துக்கு கீழே தான் கையால ஒரு சிவலிங்கத்தை வடிச்சு கூடுதலா இருக்கிற பாலை தினமும் அந்த சிவனுக்கு ஊத்தி அபிஷேகம் பண்ணிருக்காரு. எஜமானருக்கு சரியான அளவு பால் போனதுனால அவரும் எதுவும் கேட்கல. ஆனா ஒரு நாள் வேற ஒரு ஆள் இந்த சின்ன பையன் பால் ஊத்தி அபிஷேகம் பண்றத பார்த்துட்டு பாலெல்லாம் இப்படி வீணாக்குறியன்னு பஞ்சாயத்துல புகார் கொடுத்திருக்காரு. பஞ்சாயத்து கூடி விசாரிக்க அவங்க எச்சதத்தனை கூப்பிட்டு எச்சரிச்சிருக்காங்க. அவமானம் தாங்காம விசாரனோட அப்பா நேரா விசாரணை பார்க்க போனாரா. அங்க விசாரன் சிவலிங்கத்து மேல பாலை ஊத்தி கண்ணு மூடி ருத்ர மந்திரம் படிச்சுட்டு இருந்தாராம். தத்தன் ஒரு குச்சி எடுத்து அவரை விளாசன போதும் விசாரன் தன் தவத்துல இருந்து கண் விழிக்கலையா. கடுப்பான அவரை அப்ப பால் குடத்தை தட்ட காலை ஓங்க கண்முழிச்ச விசாரன் அதை தடுக்க தான் கையில இருந்த குச்சியை வீசினாராம். சிவனோட அருளால அது கோடாரியா மாறி தத்தனோட காலை காயப்படுத்துச்சான். உடனே சிவபெருமானும் பார்வதியும் தோன்ற தான் மேல இருந்த அன்புனால அப்பாவையும் தண்டிக்க துணிஞ்ச விசாரணை கட்டி தழுவி சிவன் தான் தலையில இருந்த கொன்றப்பூவை சூட்டி இன்னையில இருந்து என் சொத்துக்களை நிர்வகிக்கிற சண்டிகேஸ்வரன் சொன்னாரா. ஓ, சின்ன வயசுலயே இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்போ இவரு செவிட்டு சுவாமி இல்லையா? இவரை கைத்தட்டி எழுப்ப வேண்டியது இல்லையா? ஐயா, இவர் கண்ணு முழிச்சு கணக்கு பாக்கிற காவல் தெய்வம். சிவனோட சொத்தை களவாண்ட கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறவர். அதனாலதான் நாம நம்ம 2 கைகளையும் உதறி, ஐயா சாமி, நான் சிவன் சொத்தை எதையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போலப்பான்னு இத பார்த்து கண்ணு உதறி காட்டுறோம். அவர் எப்பவுமே தவத்திலேயே இருப்பாரு. அதனால அவரை தட்டி எழுப்பி உதறி காட்டுறோம். என்ன தம்பி இது? நேர்மையின் சின்னமா பக்தியின் சின்னமா இருக்கிற இவரை பார்த்தா சொடக்கு போட்டு மரியாதை இல்லாம கூப்பிட்டோம். நான் பாதகம் பண்ண இருந்தப்பா, நல்ல வேளை நான் காப்பாத்திட்டப்பா. சிவனே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருக்குப்பா. ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி இல்லப்பா, இந்த காலத்து பசங்க சினிமா பாக்குறதுல காட்டுற ஆர்வத்தை நம்ம கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுல காமிக்கிறதே இல்லப்பா. ஆனா நீ நம்ம பாரம்பரியத்தை விடாம இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேப்பா. உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்ம கலாச்சாரம் அழியாம இருக்குப்பா. ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாம்